ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான பாஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் தேவன் கொடுத்த வாழ்நாளை அர்த்தமுள்ளதும் பிரயோஜனமுள்ளதுமாக கிறிஸ்துவுக்காக செலவு செய்து அவருடைய ஊழிய ஓட்டத்தையும் மிகுந்த வெற்றியாக நிறைவேற்றி முடித்து கிறிஸ்துவின் அழைப்பை பெற்று இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கின்றார்கள். அவருடைய சாட்சிகள் மிகவும் நம்மை ஊக்கப்படுத்துவதாக இருக்கின்றது. அவருடைய ஜீவியத்தை பற்றி, ஊழியத்தை பற்றி, அவருடைய பிரதிஷ்டைகள், அவருடைய தீர்மானங்கள், அவருடைய தேவ செய்திகள் எல்லாவற்றை பற்றி கேட்க கேட்க தேவ ஊழியர்களை ஊக்கப்படுத்துகிறதாக, விசுவாச மக்களை பலப்படுத்துகிறதாக அமைந்திருக்கின்றது. ஜெகவா சால்வேஷன் சர்ச்சஸினுடைய தலைமை போதகர் என்ற நிலையில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் தேவ ஊழியத்தின் இறுதி ஓட்டத்தை மிக சிறப்பாக வெற்றியாக நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த மாவட்டத்தில் மற்றும் வெளியிலும் அநேகரோடு நல்ல தொடர்புள்ள தேவ ஊழியர். நாங்கள் அதிகமாக ரொம்ப நெருங்கி பழக வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் 4-5 முறைகள் சந்திக்க, பேச, பழகிக்கொள்ள தேவன் வாய்ப்பு கொடுத்தார். ஒரு விவாக ஆராதனைக்காக இந்த திட்டங்கனாவளை சபைக்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது அவரோடு ஊழியம் செய்யவும் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாயிற்று. பிற்பாடு இரு சமயங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நல்ல அவரை சந்திக்கும் பொழுது நல்ல ஒரு உற்சாகப்படுத்துகிற, நல்ல அவருடைய பார்வையும் அவருடைய செய்கையும் செயல்பாடுகளுமே நம்மை திடப்படுத்துகிற ஒன்றாக இருக்கும். அவருடைய தோற்றமே நமக்கு ஒரு நல்ல சாட்சி என்று சொல்லலாம். அல்லேலூயா. கடைசியாக அநேக மாதங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், அனந்த நாடார்குடி ஜேஎஸ்சி சபையிலே ஒரு ஊழியத்திற்காய் நான் அழைக்கப்பட்டிருந்த பொழுது பாஸ்டர் அவர்களும் அதை தலைமை தாங்கி அங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதும் நாங்கள் ஒரே மேடையில் ஊழியம் செய்யவும் சிறிது நேரம் பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப அருமையான நல்ல போதகர். அவருடைய விசுவாசம் மகா பெரியது. அவருடைய ஜெப வாழ்க்கை மிகவும் பிரயோஜனமானது. இதை குறித்து எல்லாரும் நாம் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறோம். அறிந்த காலத்திலிருந்தே உபதேசத்தில் உறுதி உள்ளவராக, சத்தியத்தில் தெளிவுள்ளவராக, தேவனுடைய வார்த்தைகளை மிக திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறவராகவும் வாழ்கிறவராகவும் அவர் விளங்கியிருக்கின்றார். இந்த சபை மற்றும் செம்மாவிளை சபை இன்னும் இந்த ஸ்தாபனத்திற்குட்பட்ட எல்லா சபைகளிலும் அவருடைய ஊழிய பங்களிப்புகள் நிறைவாக இருந்திருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெவரண்ட் ஒய்.எஸ். தேவசுந்தரம் ஐயா அவர்களுக்கு ஒரு வலதுகரமாக பல காலம் இவர்கள் அந்த ஊழியத்திலே செயல்படவும் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஒரு முறை அவர்கள் இருவரும் அடியானும் கூட அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு பிராமிஸ் லேண்டில் வச்சு அவள் 2 பேரும் பேசி கொண்டிருந்த பார்த்தோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தகப்பனை மகனையும் போலவும் சிநேகிதர்களைப் போலவும் ரொம்ப அருமையான ஒரு அனுபவமாக எனக்கு அது இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து போயிருக்கிற இந்த வேளையிலே சுருக்கமாக 2 வார்த்தைகளை நானும் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். குறிப்பாக ஏற்ற காலத்தில் தானியம் அம்பாரத்தில் சேருகிறது போல என்று யோபுவின் புத்தகத்தில் நாம் படிக்கிறபடியே அவர் ஒரு விளைந்த கோதுமை மணியாக கர்த்தருடைய அம்பாரத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அவ்வளவு தூரம் தேவன் அவரை வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பக்குவப்படுத்தி மெச்சுவர்ட் மேன் ஆஃப் காட், நல்ல ஒரு பக்குவப்பட்ட தேவ மனிதன், ஒரு நல்ல ஒரு விளைந்த கோதுமை மணியாக ஆண்டவர் அவரை சேர்த்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மல்கியாவில் படிக்கிறது போல என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்கள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல when I make up my jewel they will be mine என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய ஆபரணத்தை ஒழுங்கு செய்கையிலே இவரை ஒரு விலையேற பெற்ற முத்தாக அந்த ஆபரணத்திலே கர்த்தர் சேர்த்து கொண்டிருக்கிறார். முந்தின காலத்தில் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகள் பவள மாலை கோர்ப்பார்கள். அது 2-3 டிசைனில் கலரில் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 3 வெள்ளை
பவளத்தை போட்டு அடுத்து ஒரு ஷோப்பை போடுவார்கள், அடுத்து இன்னொன்று போடுவார்கள். அந்த டிசைன் அப்போ கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கர்த்தரும் பூமியிலே அவர் தெரிந்தெடுத்து அவர் பட்டம் தீட்டுகிற அழகான முத்துக்களை எந்த நேரத்தில் எடுத்து அந்த சம்பத்தில் சேர்க்கணும்னு அவர் வேலை குறித்து வைத்து கரெக்டாக ஒன்றன் பின் ஒன்றாய் சேர்த்து கொண்டு வருகிறார். நேற்று காலை வேளையிலே இவருக்கான அந்த தேவன் குறித்த வேளை வந்த பொழுது இந்த விலையேறப்பெற்ற முத்தையும் கர்த்தர் தன்னுடைய சம்பத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஒரு விளைந்த கோதுமை மணியாய் விலையேறப்பெற்ற ஒரு முத்தாக கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே இன்றைக்கு இளைப்பாற சென்றிருக்கிறார்கள். பரலோகம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாமும் ஆவியில் அவருடைய ஊழியத்தை பார்த்து நமது உள்ளம் பலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் உலகத்திலே பிரிவு என்பது எப்பொழுதும் மாம்சத்திலே துக்கம்தான். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த துக்கத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிற அவருடைய உறவினர்கள், அவருடைய சபை மக்கள், உடன் ஊழியர்கள், ஸ்தாபன ஜேஎஸ்சி ஸ்தாபனத்தினுடைய அன்பு பொறுப்பாளர்கள், கமிட்டியார் மற்றும் எல்லா தேவ ஊழியர்கள், விசுவாச மக்கள், கூடி வந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்கள், குறிப்பாக சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸிலிருந்து திருநெல்வேலி மாவட்ட தலைவர் பாஸ் மனோஜ் அவர்கள் வந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட தலைவர் பாஸ் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி டயசிஸ் அல்லது ஃபெடரேஷன் சார்பிலே நாங்களும் பலர் வந்திருக்கிறோம். எல்லாருமாக வந்து இந்த அடக்காரன் பங்கு பெற தேவன் உதவி செய்தார். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தாமே நல்ல ஆறுதலும் சமாதானம் தருவாராக. அடியானோ த சினாட் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ்னுடைய சார்பிலும் ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ்னுடைய சார்பிலும் நான் தேவ ஊழியம் செய்கிற ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச்சினுடைய சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து உங்களுக்காக உங்கள் ஸ்தாபன வளர்ச்சிக்காய் ஜெபிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வேத புத்தகத்திலிருந்து 3 வசனங்களை நினைப்பூட்டி அமர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய போதகர் அவர்கள் பரதீசில் மிக சந்தோஷமாக இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இயேசுவின் எக்காளத்துவனிக்காய் காத்திருக்கிறார்கள். இயேசுவின் வருகையில் அவர்கள் அந்த 1ஆம் வரிசையில் உயிர்த்தெழுந்து இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறபடி 7 வருட பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து இருக்கிறது. பூமியில் 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. பரம எருசலேமில் நித்தியமான நித்திய ஜீவ வாழ்வும் ஆளுகையும் இருக்கிறது. இவைகளெல்லாம் இவருக்காக காத்திருக்கின்றது. அவர் வெற்றியாக இந்த ஓட்டத்தை முடித்து அந்த பரிசுகளை பெறும்படி காத்திருக்கிறார். இப்பொழுது நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கையில் பாஸ்டர் அவர்கள் போய்விட்டார்களே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரரும் போல இருந்தவர் அல்லவா? இன்றைக்கு அவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அப்படியே சிந்தனையோடு இருக்கிறவர்கள் உண்டு. அன்பானவர்களே, முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. நேரத்தை கருதி சுருக்கமாய் சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்திலே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தூபமாக போய் சேர்ந்திருக்கிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தவான் உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்காக எத்தனையோ ஜபங்களை ஏறெடுத்திருக்கிறார்கள். அவர் உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார். ஆனால் அந்த ஜபங்கள் இன்னும் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ரைட் ஆஃப் செய்யப்படவில்லை. அல்லேலூயா, ரத்து செய்யப்படவில்லை. அந்த ஜபங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே அவர் உங்களுக்காய் ஜெபித்த பல நன்மைகளை விசுவாச மக்கள், உடன் ஊழியர்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் அவர் உங்களுக்காய் வேண்டிக் கொண்ட பல காரியங்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஸோ இந்த பரிசுத்தவான் ஜபங்களை பொக்கிஷமாக பரலோகத்திலே ஏராளம் நமக்காக சேர்த்து வைத்து போயிருப்பது ஒரு பெரிய பாக்கியம். உங்களுக்கு அதனுடைய பலன்கள் இன்னும் விளங்கும். இந்த ஊழியங்களுக்கும் ஜெகோவா சால்வேஷன் சர்ச்சஸுடைய ஊழியங்களுக்கும் மேன்மையாக விளங்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் காலத்திலும் யோசுவாவின் காலத்திலும் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க முடியும். குறிப்பாக யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே 24-25 பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி
அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாய் ஏற்படுத்தினான். அது கீழே பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை அவன் நினைவு கூறும்படி ஒரு அடையாளத்தை எல்லாம் உண்டு பண்ணி அதை வைத்தான் என்று பார்க்கிறோம். மோசேயுடைய முடிவு காலத்திலும் அவர் மரணம் அடைவதற்கு முன்னே இதே போல யோசுவாவையும் கூட சேர்த்து வைத்து ஆண்டவர் கொடுத்த உபதேசங்களை எல்லாம் ஒரு பாடலாக எழுதி மக்களை பாடல் கற்பித்து அதையும் புஸ்தகமாக எழுதி கொடுத்தார்கள் என்பதை உபாகமம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். ஸோ அவர் இன்றைக்கு பரலோகத்திலே உங்களுக்காய் ஜெபம் என்கிற பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறது கூட உங்கள் இருதயங்களுக்குள்ளே வசனம் என்கிற பொக்கிஷத்தையும் வைத்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. வசனம், சத்தியம், உபதேசம் மிக தெளிவாக உங்களுக்குள் இருக்கிறது. அதுவும் ஒரு அழியாத பொக்கிஷம். எப்படி ஜெபங்களுக்கு பலன் இன்னும் வருமோ அதே போல் அவர் உங்களுக்குள் வைத்து சென்ற வசனங்களுடைய ஆசீர்வாதங்களும் அந்த கிருபைகளும் பலனும் உங்கள் வாழ்வில் இன்னும் தொடர்ந்து உண்டாகும். அது மட்டுமல்ல, எபிரேயர் 13வது அதிகாரத்திலே 7வது வசனம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. ஜெபம் உங்களுக்காய் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் உங்கள் இதயங்களுக்குள்ளே பொக்கிஷமாக இந்த ஊழியக்காரரால் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்து வழிகாட்டின அவருடைய வாழ்வில் வெளிப்பட்ட விசுவாசம், அதையே நீங்கள் பின்பற்றும் வழித்தடமாகவும் உங்களுக்கு போட்டு சென்றிருக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று மிக தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் இந்த காரியங்கள் உங்களோடு தொடர்ந்திருக்கும். பாஸ்ரையா போய்விட்டார்கள், ஆனால் அவருடைய ஊழியங்கள் உங்களிடத்தில் இன்னும் நிலைத்து கிரியை செய்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்தும்படி தருகின்ற மேய்ப்பர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் அனுசரணையாய் இருந்து கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இன்னும் இதுவரை இருந்த ஆவிக்குரிய நிலையிலும் மேன்மையாய் முன் செல்வீர்களாக. எல்லா இதயங்களிலும் இயேசு கிறிஸ்து தாமே ஆறுதலும் சமாதானமும் அருளி செய்வாராக. விசேஷமாக பாஸ்டர் வில்சன் அவர்கள், பாஸ்டர் ராய் அவர்கள், பாஸ்டர் ஜான் லேவி அவர்கள் மற்றும் அன்புக்குரிய எல்லா போதகர்களுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலும் சமாதானம் தருவாராக. ஆமென்.